எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நான் வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்ற வச்சு வானொலி வச்சதுக்கப்புறம் வானொலி ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது வந்து வரமல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, தனியாக இது வந்து தனியாக தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து காரத்துக்காக நான் 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதே வானொலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த வத்தலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். சுண்டை வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த சுண்டை வத்தல் இருக்கு காஞ்ச சுண்டை வத்தல், இதை வந்து நம்ம ஆட் பண்ணி லைட்டாக வந்து ப்ரே பண்ணி இதை எடுத்துருவோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய கசப்பு வந்து நமக்கு தெரியாது. அதனால் ஸ்டார்டிங்லேயே ப்ரே பண்ணிட்டோம்னா லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிடலாம். ப்ரே பண்ணி அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலும் ரெடி ஆகிடுச்சு. நான் சுண்டை வத்தலையும் ப்ரே பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சு வானொலி வச்சாச்சா, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா, அது சோம்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் தக்காளி 1, அதையும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டையும் நல்லா மசியை வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கதையும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருவேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுமே வதங்குறதுக்காக 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு, அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா முழுசாக சேர்க்காம நல்லா நச்சு சேர்த்துருக்கோம். 4-5 பல் பூண்டு எடுத்துட்டு நல்லா தோலோடைய நச்சு அதோட சேர்த்தாச்சு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுண்டக்காய் வத்தலையும் அதில் வந்து நான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி மசால் வந்து என்னென்னலாம் போட்டு அரைச்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாடியில் 1 மிக்சி ஜாடி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இந்த டயத்தில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு புளி கரைச்சல், ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி அதையும் பார்த்திங்கன்னா இதோட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இந்த தண்ணி பதத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆயிரும். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை 2-3 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக